வணக்கம். எனது வலியொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு முதல்ல ஒரு புகழ் வாய்ந்த ஆலயம் ஒன்றை பார்த்துவிட்டு இரண்டாவதாக இன்னும் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு இடம், இந்த இடம் பார்ப்பதற்காகத்தான் போய்கொண்டிருக்கிறேன். அங்கே சென்று இந்த ஆலயத்தின் காட்சிகளையும் எனது வலியொலி பதிவினூடாக நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். கடல் கீழான போட்டில் பயணம் செய்கிறது. இது மேல் பாலம். திஸ் ஒன் மியூசியம். மியூசியம். இதுதான் வந்த இடமா பார்க்க. Hi son, where are you? Okay, thank you. You talk him. Tell me. Oh yes, ticket. Yeah, ticket. Ticket. Outside. Okay. Thank you. இது ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு புத்தர். கூடுதலாக ரத்தின கல்களாலே பதிக்கப்பட்டு இந்த காட்சி காணப்படுகிறது. இது நல்ல இதாகத்தான் இருக்கு, என்ன நல்ல வடிவை அமைச்சிருக்கிறாங்களே. இது முந்தைய வெயிலால் தான் கொஞ்சம் இந்த இடங்களில் சனங்கள் குறைவு. மற்றும்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முன்முகப்பு யானை ஒன்று, பெரிய யானை ஒன்று காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். 7 தலையோ 1 2 3 4 5 6 7 தலை நாகத்தோட புத்த பெருமான் இதில் காட்சி அளிக்கின்றார். தாமரை நீர் தடாகமும் காணப்படுகிறது. கண்ணாடி இங்கே கையில் கிடக்கு. இதில் ஒவ்வொரு விளக்கங்களும் இந்த தாய்மொழி எழுத்தில் இந்த ஆலயத்தின் வரலாறுகள் விளக்கங்களாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. தலையில் இருந்து ஊற்ற வேணுமனே. ஊற்று சிவனே, ஊற்று. நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றி கொண்டு வாங்க. கொஞ்சமாக ஊற்றி கொண்டு வாங்க. இதை வேண்ட வழிபாட்டு முறையில் இது தண்ணீர் குவளையில் நிரப்பப்பட்டிருக்கும். அதில் எடுத்து இதில் இருக்கிற அனைத்து புத்த பெருமானுக்கும் நீராலே அபிஷேகம் செய்கிறதான் இந்த காட்சிகள். கொஞ்சமாக எல்லாத்தையும் ஊற்றினா நல்லதா? கிட்டத்தட்ட எத்தனை இருக்குது? 2 4 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. கடவுள் எண்ணப்பட்டது ஒன்று தான். ஆனால் நாங்கள்லாம் ஒவ்வொரு கடவுள்களாக வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துல இந்த கடவுள்களுக்கு நீந்து மத கடமைகளை ஓம் நம சிவாய சிவாய நம. என்னை பொறுத்தளவில் கடவுள் எண்ணப்பட்டது ஒன்று தான். ஒவ்வொரு இனங்கள் ஒவ்வொரு மதங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றோம். வா அங்கே வானே, அம்மா வானே வானே அம்மா. உள் சென்று அந்த காட்சிகளை பதிவு செய்ய முடியுமென்றால் பதிவு செய்கின்றேன். அல்லது போனால் இந்த வெளிக்காட்சிகளைத்தான் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் செருப்புகள் உடுப்புகளைத்தான் கூடுதலாக இங்கே அனுமதி இல்லை என்ற ஒரு விளம்பரமும் இங்கே ஒரு பெரிய புத்தரை காட்சிப்படுத்தி வச்சுக்கிறார்கள் இந்த பக்கத்தில். அதுக்கு பின்பக்கமாக இன்னும் பெரிய அடி ஒரு புத்தர் பின்பக்கம் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். பெரிய புத்தர் இதுக்கு ஒரு உள்ளுக்கு போட்டு வருவோமா? உள்ளுக்கு போட்டோ இல்லை இதை பார்த்துட்டு வருவோமா? அங்கேயே போகுது. அம்மாவை கைப்பிடிச்சு கொண்டு வா. அம்மா வானே. புத்தர்கிட்ட உயரத்தை பார்த்த நீ. இது சின்ன, இதுக்கு போய் அங்கால பெருசு இருக்குது. அங்கே யானையும் இந்த மதத்தின் ஒரு வாகனம் தான். என்ன பிள்ளையார் மாதிரி ஒரு மேலே உள்ள பகுதிகளைத்தான் பார்வையிட போய்கொண்டிருக்கிறேன். மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். உள்ளுக்கு ஒளிப்பதிவு செய்ய விட்டால் சிறப்பென்று நினைக்கிறேன். பார்ப்போம். உள்ள விடுவார்களோ தெரியவில்லை. ஒளிப்பதிவு செய்யலாமா? நிறைய புத்த பெருமான்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எங்களோட மதத்தில் சிவனுக்கு பல அவதாரம் இருப்பது போல் புத்த சமயத்திலும் பல அவதாரங்கள் இருக்கக்கூடும். அந்த வகையில் தான் இப்படியான பல புத்த பெருமான்களை இங்கே வைக்கப்பட்டு அவதாரங்களாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் போல தெரிகிறது.
ஆனால் இந்த இடத்த வந்து பார்வையிடுபவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. காரணம் என்னென்று சொன்னால் ஒருவேளை வெயிலின் கொடுமையாக இருக்கலாம், அல்லது சற்று தூரமான பகுதி என்றபடியாக இந்த பகுதிக்கு வருபவர்கள் குறைவாக இருக்குமோ என்னவோ தெரியல. அந்த சுற்றாடலை பொறுத்தவரையில் நீளம் கொண்ட பகுதி என்பதனால் திக்கு திக்காக ஆக்கள் நிற்பதனால் அந்த ஆக்களின் தொகை ஒரு இடத்தில் இல்லாதபடியாக கொஞ்சம் குறைவானமாய்த்தான் எனக்கு தோற்றமளிக்கிறது. எங்களோட மதத்தில் சிவன் அங்கே கும்பிடுவது போல் அங்கே மற்ற அவதாரங்களுடைய புத்த பெருமான் அங்கே காட்சியளிக்க இந்த பக்கத்தில் பின்னாம் பெரிய பெரிய தோட்டத்தோடு இந்த இறுதி பகுதியிலே காட்சி அளிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்த புத்த பெருமானுடைய கால் பாதங்கள் பதிக்கப்பட்ட இந்த இடத்திலே காணக்கூடியதாக உள்ளது. உள்ளடக்கில் கூடுதலானவர்கள் வணங்கி அந்த இடத்துல நேர்த்திக்கடனாக தங்களுடைய பணங்களையும் இந்த இடத்துல காணிக்கையாக்குறதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுதான் இந்த புத்த பெருமானுடைய வணங்கும் பகுதி. இதில் ஒருவர் அந்த இடத்துல வணங்குவதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லாம் இந்த ஆலயத்தின் கட்டுமானங்கள் இடம்பெறும் போது அந்த பழைய கட்டுமான பணிகளை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த ஆலயத்தின் உள்பகுதிகளை நாங்கள் பார்வையிட வேண்டுமென்றால் இந்த இடத்துல நாகரிகமான உடுப்புகள் அணியப்பட்டுத்தான் அந்த உள்ளுக்கு செல்லப்படுவார்கள். அந்த வகையிலே அரை காச்சட்டை, அரை பாவாடை, அரை ஷர்ட், அரை ஜீன்ஸு இப்படியானவைகள் போட்டு உள்ளுக்கு அனுமதிக்கப்படாது என்பதையும் அறிவித்தல் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுதான் அவர்கள் வணங்குகிற வெள்ளரசும் கூட இந்த இடத்துல முகப்பு பகுதியில் தெரியுது. முதலாவது பார்த்தாச்சு, ரெண்டாவது பகுதியை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை வாகனத்தில் வந்தவர் தான் மேலே கூட்டிக் கொண்டு இந்த காட்சிகளை அவர் உள்பகுதியில் கேட்டு இல்லாத அம்மா ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி அவர் தான் எங்களை உள்பகுதிக்கு இந்த வாகனத்தின் அனுமதி எடுத்து இந்த வாகனம் ஊடாக இந்த உள்பகுதிக்கு வருவதற்கு அனுமதிச்சிருக்கிறார்கள். எத்தனை இடம் கொண்டு பார்க்குறதும் அவ்வளவுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நடந்து இதை பார்க்குறன்றது அது சாத்தியம் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. பிடிச்சு கொண்டு பாருங்க. இப்படி வலிக்கட்டு நிற்கிறாவா. ஹாய், ஹலோ. இதெல்லாம் இந்த வெளிக்காட்சிகள் உள்ள பகுதியில் இந்த நாட்டு மன்னர்கள் மற்றது ஆட்சி புரிந்தவர்கள் இந்த தேசத்துக்காகவும் பாடுபட்டவர்களை இங்கே காட்சிப்படுத்தலாக இந்த இடத்துல வச்சுக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இவ்வளவு தேசமப்பா அங்கே தெரிகிற முழுக்க பார்க்குற இடங்கள்லாம் இது பார்க்குறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக வேணுமென்று நினைக்கிறேன். ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்குள்ளே இதுகளை பார்த்து இங்கே அப்படியே நெஞ்ச தங்கி இருந்து தான் பார்க்கணும். அல்லது போனால் இதுக்கு ஒரு நாள் வேற வேணும். ஒரு நாள் வேணுமனே பார்க்க இந்த இடங்களை பார்க்க வேணுமெண்டா ஒரு நாள் வேணும். என்னட்டு பவுனும் சாயலாக சேர்த்துருக்குது அப்படித்தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பவுன் ஆயிடாது, பவுனுகளும் சாயலாக சேர்த்துருக்கு இந்த இடங்கள். கிடக்கணையம்மா பவுன் வாகனம் தந்து பகுதியாக உள்ள பக்கத்தில் பார்ப்போமாக இருந்தால் ஆற்றுக்கு நடுவிலே சிறியொரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தை சுற்றி நீரோட்டத்துக்கு நடுவில் தாமரை தடாகம், தாமரை பூக்கள். ஆனால் அந்த தாமரை பூக்கள் பூத்திருக்கும் போது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நல்லா இருக்குது இந்த பக்கமும். இது மட்டுமில்லை, இது எல்லா இடமும் அழகாகத்தான் இந்த இடங்கள் காட்சிகள். ஒரு இடம் மட்டும் அழகு என்று சொல்ல முடியாது. இங்கே உள்ள அனைத்து காட்சிகளும் அழகாகத்தான் காட்சியளிக்கிறது. திருமண நிகழ்வுகள்
ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு காட்சியான அருமையான இடமாக இந்த இடம். நடுவில் இந்த ஆற்றுக்கு நடுவில் கல் அமைச்சு நடப்பாதை அமைச்சு இதில் நடுவில் வச்சுக்கிறேன். அப்படி இறனே அதில் இறனே அவர் கொஞ்ச நேரம் இரு. அம்மாவும் இந்த இடத்துல வந்து உண்மையாக எல்லாம் நீருக்கு நடுவில் இருக்கிற காட்சிகள் இவை அனைத்தும். கொஞ்சம் காற்றடிக்குது இப்போ, நெருப்பு காற்று. come back, huh? ஓகே டைம் 5 o'clock. ஓகே 5 o'clock. ஓகே ஓகே 5:30 5:30 Yeah, 5:30. ஓகே 5, 6. ஓகே அடுத்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு 5:30 போகணுமா என்ற அடுத்த இடம் நாங்கள் ஒன்று புக் பண்ணியிருக்கிறோம். நடந்து போய் பார்ப்பது என்பது மிக மிக கஷ்டமான விஷயம். அந்த வகையில் உண்மையில் என்னோடய அம்மா சில இடங்களும் நடந்து வர அவளும் மேலாது இருந்தாலும் இந்த இடங்களை வந்து நாங்கள் அம்மாவுக்கும் காட்ட வேணுமன்றதுக்காகத்தான் எல்லாம் இந்த இடத்துல போகும்போது தான் சில காட்சிகள் ஒளிப்பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நேரம் காணாத ஒரு சூழ்நிலை. அருமையான இடம். என்ன நாங்களும் சரியான வெக்க முகங்களும் காஞ்சி போச்சுதோ. ஓகே உண்மையாக களைச்சி போல. ஆனால் அந்த உள்ளூர் போகையில்லாத அதெல்லாம் உள்ளூர் போகிற பாதையெல்லாம் இப்போதைக்கு பூட்டி இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அது காலமே நேரங்கள்லாம் அது ஓப்பன் ஆகும், அது திறந்துருப்புங்க. தற்போது அந்த உள்ளூர் போய் பார்க்குற இடங்கள் எல்லாம் இப்போதைக்கு இந்த பாதை பூட்டப்பட்டிருக்கு. This Guardian Chinese. கார்டியன் சைனீஸ் கார்டியன் சைனீஸ் ஏரியா. சீனா பேலஸ், அதாவது சீனர்களுடைய சிற்பங்கள் நிறைந்த இடமாம் இந்த இடம். இந்த இடத்துல வந்து கூடுதலாக வந்து சீனாவுடைய சிற்பங்கள்லாம் இந்த இடத்துல காட்சி. The Goat Museum. Museum? This one? மியூசியமா சிங்கம் ஒன்று வாயை திறந்தபடி இருக்கிறது. உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் மியூசிக் போடுறாங்க, கொப்பி நைட் வருது தெரியாது. ஓ இருட்டா மியூசியம் என்ன? ஓ ஆரம்பமே ஒரு எலும்பு கூட்டோட ஒரு மனிதர் காட்சி அளிக்கின்றார். அவாகிற மாட்டா, ஆனால் இதுக்கு நல்லா இருக்குது. கீழே எல்லாம் போய் பார்க்கலாம் போல. மேலே என்ன இருக்கு? மேலே தான் இருக்கா இல்லை கீழே தான் இருக்கு போல? மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. மேலே ஒரு இப்படி ஒரு புத்த பெருமான மேலே வச்சு அதுவும் ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே. எங்கடா அதிர்ஷ்டம் பண்ணு தெரியாது. வந்த உடனே லைட் எரியுது, எங்களுக்கு நேரம் காணாது. நல்ல ஒரு மியூசிக். ஆஹா கீழே வா. இது வந்தால் தான் இதுக்குள்ளே வந்தால் தான் இதுன்ற லைட்டுகள் எரிஞ்ச காட்சிகள் தெரியும். சேனே நிற்கிறியோ? நிற்கிறியோ இல்லை ஆப்பு வச்சு விட்டியோ? வச்சு விட்டா ஆப் பண்ண மாதிரி வடிவேலின்ற ஜோக்கு மாதிரி. ஓய் கீழே வா. கீழே இருக்கு சாமான. கீழே எப்படி இருக்கோ தெரியல. பார்ப்போம். இது ரியலாக தான் போகுதோ. ஓ ஆஹா எல்லாம் ரியலாக தான் இருக்க. ரியல் என்று சேர்க்க தான் இருந்தாலும் காட்சி எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. எல்லாம் வந்து ஒரு என்னென்று சொல்கிறது, ஆவிகளின் சங்கமம் என்று தான் சொல்ல வேணும். லேண்டெல்லாம் சும்மா கிடக்குது. இந்த லேண்டெல்லாம் இனி வரும் காலங்களில் வந்து புதிய கட்டடங்கள் வரத்துக்கான சாத்தியமும் இருக்குது. சரி, இதில் ஒன்றும் வீடியோ நீ பிடிக்கலே? இதில் ஒன்றும் வீடியோ பிடிக்கலே? இதில் நீ ஒன்றும் வீடியோ பிடிக்கலையோ?
இது வந்து தண்ணிக்கு நடுவில் சின்ன சின்ன கடைகள் போட்டு மார்க்கெட், அதாவது வந்து சாப்பாட்டு கடைகள், மற்றது வீட்டுக்கான சாப்பாடுகள் அப்படின்ற இடம். ஒரு சில கடைகள் எல்லாம் இப்போ திறக்கிறார்கள். இது வந்து இரவு நேரங்கள்லாம் கொஞ்சம் இது பரபரப்பாகவும் மக்கள் கூடிய இடமாகவும் இருக்கும். தாய்லாந்தை பொறுத்தளவில் பகல் நேரங்களை விட இரவு பொழுதைத்தான் அதிகமாக என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாக கழிப்பார்கள். ஜபாரவை போட்ட கண்ணோட ஒருத்தர் வாரார், எங்களுக்கும் அடித்து போடுவார். இருந்தாலும் பார்த்து தான் நாங்களும் வாரோம். Fruits, no? Fruits. Mango. 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 No, Mutti, mango. Fruit. Oh, coconut this one. Class, what class This side. is Bro, cutting. Class ila bani Color padwa. cutting ni rakre manga. edana அதால குடிச்ச போறீங்களா? இதில் வந்து காட்சி அருமையாக இருக்கு. என்ன கிளாஸில் கொக்கனட் பண்ணுவோமா? இங்கிலீஷ் தெரியாது, எங்களை போல தான் அப்படியும் இப்படியும் கதைக்குதுகள். இருந்தாலும் எங்கட இங்கிலீஷ் அதுகளை விளங்கலையோ அல்லது நாங்கள் கதைக்கிறது அதுகளை விளங்கலையோ தெரியல. எங்கட இங்கிலீஷும் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தானே. இந்த இடமும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த விலையொலியை பார்க்குற நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களையும் இதில் பகிருங்கோ. மற்றது வந்து நீங்களும் தாய்லாந்துன்ற ஒரு இடங்களுக்கு வந்தால் இப்படியான இடங்களில் வந்து ஒரு நாளில் வந்து பார்ப்பதை விட இந்த இடங்களில் வந்து ஒவ்வொரு இடங்கள் பார்க்க ஒரு நாள் வேணுமென்று தான் நினைக்கிறேன். அங்கே போ, இது ஆலக்காணில் அங்கே போ, அங்கே அந்த கடையை பாரு, அந்த கடை அங்கே அதிலே ஒரு கடை தண்ணிக்கு நடுவில் ஒரு மார்க்கெட். நடந்து வந்த இடம் சரி இது. அப்போ நடந்து வந்தோம். வழியில் வந்துட்டோம். இருந்தாலும் நிறைய இடங்கள் பார்க்கல தான். ரெண்டாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இவ்வளவுமே பார்த்ததே காணும். எங்களுக்கு வந்த இடங்களில் இந்த இடங்களையும் பார்த்ததே காணும். பட்டும் படாத மாதிரி முக்கியமான இடங்களை மட்டும் பார்வையிட்டு விட்டு வாரோம். அடுத்ததாக 3வது இடம் பார்வையிடுவதற்கு செல்ல வேணும். அது 6 மணிக்குத்தான் அந்த இடம் திறப்பார்களாம். கூடுதலாக வந்து இரவு பொழுது காட்சிகள் உள்ளடக்கப்பட்டது. இரவு பொழுது சம்பந்தமான இடம் அந்த இடத்தையும் எனது வலையொலிப்பதிவினூடாக எனது 3வது பகுதியாக அதை நான் பதிவு செய்கின்றேன்.
இத்துடன் எனது வலை ஒலிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு, எனது வலை ஒலிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.